Hello students, welcome to paper explanation for NISL EAO. Okay, reasoning session. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும் ரீசனிங்கில். ஸோ 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரைட்? ஸோ 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ் கேட்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டைம் இருக்கும் இதுக்கு இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை கூட சால்வ் பண்ணிட்டு போகலாம். இன்கேஸ் நீங்கள் ரேசிங் செஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வரிசையை கூட சால்வ் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பசிலோ இல்லை சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ நமக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கிங்காவோ இல்லை ட்ரிக்கியாவோ கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நடுவில் நம்ம மாட்டிப்போம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் எப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கணும், அதிலே டைம் வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 66th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ஷன் பேஸ்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ டைரக்ஷன் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ 67. ஸோ 67லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ 67. ஸோ 67லேருந்து 1 2 3 4. ஸோ 3 கொஸ்டின். ஸோ 67லேருந்து 69 என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு சிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 70. ஸோ 70 பார்த்தோன்னா நமக்கு ஃபேசிங் சென்டர், ரைட், அவுட் சைடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70. ஸோ 70லேருந்து எத்தனாவது கொஸ்டின் பாருங்க? ஸோ 3 4 5 6. ஸோ 5. ஸோ 70லேருந்து 74 வரைக்கும் என்ன? சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் அதுவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சைட் அண்ட் அவுட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்க. ஏன்னா இன்சைட் அவுட் சைடு, இன்சைட் இல்லை அவுட் சைடு கொடுத்துருந்தா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறது. பட் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைடு கொடுத்துருந்தா அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் அதிகமாக இருக்கிறதுனால அது லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 75th. ஸோ கோடிங் டிகோடிங். ஸோ சப்ஸ்டியூஷன் கோடிங் டிகோடிங். ஸோ எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 75லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 75லேருந்து 2 3 4 5 6. ஸோ 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5 கொஸ்டின்ஸ். 75லேருந்து 79 என்னது? கோடிங் டிகோடிங் ஓல்டு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சப்ஸ்டியூஷனல் கோடிங். நெக்ஸ்ட் 80th. ஓகே, 80th என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ 80. ஸோ 80லேருந்து ஸோ 3 4 5. ஸோ 5 6. ஸோ 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 80லேருந்து 84 என்னது? நமக்கு லைன் பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் நார்த், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 85. 85ல வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ். எத்தனை கொஸ்டின்? 3 4. ஸோ 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 85ல இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 85 to 87. ஸோ 85 to 87 என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 88. ஸோ 88 பார்த்தோன்னா நமக்கு வந்து சர்டைன் நம்பர். ஸோ சர்டைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 88ல. ஓகே, 88லேருந்து எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ 3 4 5. ஸோ 5 மாறுது. ஸோ 4. ஸோ 4 கொஸ்டின்ஸ், ரைட்? 88லேருந்து 91 சர்டைன் நம்பர். ஓகே, ஸோ சர்டைன் என்னது? சர்க்கிள் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 92 என்னது? டைரக்ஷன் பேஸ்ட். ஸோ 92 டைரக்ஷன் பேஸ்ட். ஸோ 92லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரே கொஸ்டின். ஸோ 92 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அகைன். நெக்ஸ்ட் ஒன் 93. ஸோ பிளட் ரிலேஷன். ஸோ 93லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 93 94 95 96. ஸோ 95. ஸோ 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ பிளட் ரிலேஷன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 96 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ளோர் பேஸ்டு பசில் கேட்டிருக்காங்க. ஸோ 96லேருந்து 100 வரைக்குமே இருக்குமா, ரைட்? ஸோ 96 to 100. ஸோ 96 to 100 என்னது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண போகிறோம்? ஸோ எப்படி பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது சிங்கிள் கொஸ்டின் தான் இருக்குது 66. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது டைரக்ஷன் பண்ணிடலாம். சிலாக்ஸ். ஸோ இன்சைட் அண்ட் அவுட் சைடு அதை லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் நம்ம. கோடிங் டிகோடிங் பேஸ்ட் ஓல்டு பேட்டர்ன் அதையும் பண்ணிக்கலாம். லைன் நார்த். ஸோ அதையும் பண்ணிக்கலாம். இன்இக்வாலிட்டிஸ் இதெல்லாமே அப்படியே வரிசையாக பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் நம்பர் அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைரக்ஷன் பேஸ்ட் பிளட் ரிலேஷன் ஃப்ளோர் பசல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சர்டைன் அப்படி இல்லைன்னா இந்த சர்க்கிளோட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 66 கொஸ்டின் போயிடலாமா, ரைட்? ஸோ 66th கொஸ்டின். ஸோ இது உங்களோட அப்ரோச் தான், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கூட நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, என்னால் எப்படி கொடுத்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் வரிசையாகவே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எதுவாக இருந்தாலும், ரைட்? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எ பர்சன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் டுவர்ட்ஸ் எ காஃபி ஷாப். Towards the coffee shop, he walks for 25 meters towards north. He takes a 90-degree left turn
and walks for 20 meters. He then takes a 90 degrees right turn and walks for 15 meters. He walks for another 20 meters after taking a right turn. Turning 90 degrees towards his left, he walks for 10 meters to reach the coffee shop. How far and which direction is the coffee shop from his office? Right. So கொடுத்த டேட்டா இது. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, எவ்வளவு தூரம் இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு காஃபி ஷாப் அவரோட ஆபீஸ்ல இருந்து, இதுதான் கொஸ்டின். ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தோம் என்ன கொடுத்துறாங்க, ஸோ ஆஃபீஸ்ல இருந்து போறாரு, எங்க காஃபி ஷாப் போறாரு. ஸோ வாக்ஸ் 25 மீட்டர்ஸ் நார்த் நோக்கி போறாரு. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு போறாரு, 25 meters north போறாரு. போனதுக்கு அப்புறம் 90 degrees left turn எடுக்கிறாரு. ஸோ 90 degrees left turn டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் அர்த்தம். ஸோ 90 degrees left. ஸோ லெஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் போறாரு, 15 meters. ஓகே 15 இல்ல சாரி 20 meters. ஸோ 20 meters போறாரு. ரைட். ஸோ 20 metersனா இந்த 25 விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகே. ஸோ இது பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், he takes a 90 degree right and walks 15 meters. So மறுபடியும் 90 degrees right. So right now மேலே நோக்கி போறாரு. So 15 meters. 15 metersனா இந்த 20 விட கம்மியா இருக்கணும். So let it be D. Next one, he walks another 20 meters after taking right hand. So மறுபடியும் இங்க after taking right hand. So right hand எடுத்ததுக்கு அப்புறம், okay, 90 degrees right hand எடுத்ததுக்கு அப்புறம் 20 meters எவ்வளவு போறாரு, ஒரு 20 meters போறாரு. So மறுபடியும் 20 metersனா இங்க இருப்பாரா, ஏன்னா இதுவும் 20 இதுவும் 20. So கரெக்டா B க்கு மேல இருப்பாரு. Next one, taking towards his left. So towards his left na மேல் நோக்கி போறார். So taking towards his left. So எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு போறாரு, 10 meters. So 10 meters. So மேல வந்து 10 meters இருக்கும். 10 metersல வந்து காஃபி ஷாப் ரீச் பண்ணாரு. How far and which direction is the coffee shop from his office? அப்ப இங்க இருந்து இங்க காஃபி ஷாப்க்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தான் கேக்குறாரு. எவ்வளவு தூரம்னா அப்ப இதுதான் அவரோட ஆபீஸ் இல்லையா. சோ இது ஆபீஸ், இது காஃபி ஷாப். சோ 25 meters இங்க, இங்க எவ்வளவு 15 meters. அப்ப டோட்டல் எவ்வளவு 40 meters வருது. மேல ஒரு 10 meters இருக்கு. சோ இங்க நமக்கு இங்க பிளேஸ்ல நான் அவ்வளவு வரைஞ்சிருக்கேன். சோ இங்க 10 meters இருக்கு. அப்ப டோட்டல் ஆட் பண்ணோம்னா, ஏன்னா இது எக்ஸாக்ட்டா இது 20 meters, இது 20 meters. அப்ப கரெக்ட்டா இதுக்கு மேல தானே இருக்கணும். அப்ப இது 10 15 25. அப்ப டோட்டல் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், நமக்கு 50 meters வருமா. இப்போ டைரக்ஷன் கேக்குறாங்க. சோ காஃபி ஷாப் ஆபீஸ்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எக்ஸாக்ட்டா மேல இருக்கறனால நார்த் டைரக்ஷன். ரைட். சோ 50 meters நார்த்னு வரும் நமக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன் நம்பர் 1, 50 meters north will be our answer. Right. Next question. So next one பாருங்க. So Silox. Right. So இது முடிச்சிட்டீங்கன்னா அதை ஸ்ட்ரைக் அப் பண்ணுங்க கன்ஃபியூஷன் இல்லாம. ரைட். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Silox 67 to 69. சோ பார்க்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறோம் பாருங்க. No eagle is egg, only a few eggs are elephant, no elephant is a ear ன்னு சொல்றாங்க. So conclusion 1, some eagles are not elephant, some ears are not eggs ன்னு இருக்கு. So first வந்து பாத்தீங்கன்னா eagle and elephant எங்க இருக்குன்னு பாருங்க. So eagle and elephant எங்க இருக்குன்னு பாருங்க. So eagle இங்க இருக்கு and elephant எங்க இருக்கு. ரெண்டுத்துக்கும் டெஃபரண்ட் ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது டெஃபரண்ட் கன்க்ளூஷன்றதுனால. So no eagle is egg. So எக்குக்கும் ஈகிள்க்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் only a few eggs are elephant. அப்போ ஈகிள்க்கும் எலிஃபென்ட்டுக்கும் டெஃபரண்ட் ரிலேஷன் இருக்கா, சொல்ல முடியாது. ரைட். ஸோ டெஃபரண்ட் ரிலேஷன் இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், சம் இயர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ இயரும் எக் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, எக் இங்க இருக்கு அண்ட் இயர் இங்க இருக்கு, நடுவில் கனெக்டிவிட்டினா எலிஃபென்ட். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒன்லி a few eggs are elephant. ஓகே. நெக்ஸ்ட் எலிஃபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ எலிஃபென்ட் இஸ் இயர்னு சொல்றாங்க. மறுபடியும் இயருக்கும் எக்குக்கும் டெஃபரண்ட் ரிலேஷன் இருக்கானா இல்லை. ஸோ மேலே இது ரெண்டுத்துக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க ரெண்டையும் ரிலேஷன் இருக்கு. ஸோ அதனால இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபரண்ட் ரிலேஷன் இல்லை. அப்ப என்ன சொல்லாங்க, நெய்தர் நார் சொல்லாம ஆப்ஷன் நம்பர் 5 நெய்தர் நார் will be our answer. Right. Next one, all rings are ropes, only a few roses are rats, each rope is rose. Conclusion 1, all rings are rats, some roses are not rings. So conclusion 1 பார்த்தோம்னா rings and rats பாருங்க. So all னு சொல்றாங்க, all rings are ropes, only a few roses are rats, each rope is rose னு சொல்றாங்க. இப்போ ரிங்ஸ்க்கும் ரேட்டுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் ரிலேஷன் சொல்ல முடியுமா, ஆல் ரிங்ஸ் ரேட் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா டிஃபரண்ட் பாசிட்டிவா இருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கணும், சேம் இங்க என்ன கன்க்ளூஷன்ல இருக்கோ அது அப்படியே இங்க நமக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், சம் ரோசஸ் ஆர் நாட் ரிங்ஸ்ன்னு சொல்றாங்க. சம் ரோசஸ் ஆர் நாட் ரிங்ஸ்னா ஸோ நமக்கு ரிங் இங்க இருக்கு அண்ட் ரோஸ் இங்க இருக்கு இல்லையா. என்ன சொல்றாங்க, எல்லா ரோப் ரிங்ஸுமே ரோப்ஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ரோப் இங்க இருக்கா, ஈச் ரோப் இஸ் வாட், ரோஸ். ஈச் ரோப் இஸ் ரோஸ். ரோஸ்னா அப்ப என்ன சொல்லலாம், நம்ம எல்லா ரோப்புமே ரோஸ்குள்ள தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரிங்குமே எங்க இருக்கு, ரோப்புக்குள்ள இருக்கு. அப்ப எல்லா ரிங்குமே எதுக்குள்ள வரணும், நமக்கு ரோஸ்குள்ள வரணுமா. சோ ரோஸ்குள்ள வரணும்னா நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு எல்லா ரோஸுமே ரிங் ஆக கூட
நமக்கு வாய்ப்பு இருக்கு ரைட் ஸோ அப்போ இருக்கும்போது நமக்கு செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுமானா ஃபாலோ ஆகாது அப்போ என்ன சொல்லலாம் நம்ம neither nor option number 3 will be your answer right next one next only a few fans are flags no fan is a fruits only a few fruits are flowers right so conclusion one no flower is a fan all fruits are fans right so all fruits are fans இப்போ கன்க்ளூஷன் 1 படி பார்த்தோம்னா நோ ஃப்ளவர் இஸ் ஃபேன் சொல்றாங்க ஃப்ளவர் அண்ட் ஃபேன் எங்க இருக்குன்னு பாருங்க ஃப்ளவர் இங்க இருக்கு ஃபேன் இங்க இருக்கு ஸோ டைரக்ட் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா ஸோ ஃப்ளவர் ஃபேனுக்கும் ஃபிளாக்கும் என்னது ஒன்லி ஃபியூன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபேனுக்கும் ஃப்ரூட்டுக்கும் ரிலேஷன் கிடையாது ஒன்லி ஃபியூ ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்னு சொல்றாங்க அப்போ ஃப்ளவருக்கும் ஃபேனுக்கும் டிஃபரெண்ட் ரிலேஷன் இருக்கா கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது நெக்ஸ்ட் ஒன் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபேன்ஸ்னு சொல்றாங்க ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபேன்ஸ் பாருங்க இங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபேன் இஸ் ஃப்ரூட்னு சொல்றாங்க அப்போ ஆல் ஃப்ரூட்ஸ் ஃபேன் ஆக முடியுமா கண்டிப்பா ஆக முடியாது ஸோ பார்த்தே சொல்லலாம் செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது அப்போ என்ன சொல்லலாம் இங்க நம்ம neither nor option number 5 will be our answer right ஸோ இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சில ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இது இன்சைட் அண்ட் அவுட் சைட்னு இருக்கு ஸோ அது நமக்கு தேவையில்லை நெக்ஸ்ட் நம்ம 75 to 79 பண்ணிக்கலாம் ஸோ 75 to 79 ரைட் ஸோ இங்க பார்த்தோம்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க கோடிங் டிகோடிங் சப்ஸ்டியூஷனல் கோடிங் கொடுத்துருக்காங்க ஓகே கொஸ்டின் பார்த்துடலாம் வாட் மே பி த பாசிபிள் கோட் ஃபார் கிங் ஆஃப் ஃபேஷன் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ் ஸோ கிங் ஆஃப் ஃபேஷன் ஸோ எப்பவுமே இந்த மாதிரி 3 வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு இங்க எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நார்மலா 79 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா 79 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸ் ஏதாவது அதே வேர்ட்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கும் ஸோ இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வேணும்னா அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இருக்காது நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா கிங் ஆஃப் ஃபேஷன் ஸோ கிங் ஆஃப் ஃபேஷன்னா ஸோ கிங் எங்க இருக்காங்கன்னு பாருங்க ஸோ கிங் இங்க இருக்காங்க ஸோ வேற எங்கேயாவது கிங் இருக்காங்களா நமக்கு ஸோ கிங் வேற எங்கேயுமே கிடையாது இங்க மட்டும் தான் இருக்காங்க அப்போ கோட் இங்க மட்டும் தான் இருக்கணும் பிஜே இங்க ரிப்பீட் ஆகுதா கிடையாது ஸோ அப்போ பாசிபிள் இருக்கு எல்ஒய் இங்க ரிப்பீட் ஆகுது ஸோ பாசிபிள் எஸ்ஹெச் இங்க ரிப்பீட் ஆகுது டிபி ரிப்பீட் ஆகல அப்போ பிஜே டிபி ரெண்டுமே ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஆஃப்னு இருக்கு ஆஃப் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க கிடையாது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் கிடையாது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் கிடையாது ஸோ இங்க மட்டும் தான் இருக்கு அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜே டிபி ரெண்டுமே இருக்கு அப்போ அந்த ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும் நமக்கு பிஜே டிபி ஸோ கிடையாது இங்க ஸோ பிஜே டிபி இங்க வாய்ப்பு இருக்கு ஸோ பிஜே டிபி கிடையாது ஸோ பிஜே டிபி இங்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இங்க பிஜே டிபி கிடையாது அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் கரெக்டா இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபேஷன் ஃபேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க ஸோ ஃபேஷனுக்கு அந்த வேர்டு இங்க கிடையாது அப்போ இல்லாத கோடு ஒன்று வரும் நமக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிபி ஜிஒய் பிஜேன்னு இருக்கு ஸோ டிபி ஜிஒய் ஸோ ஜிபி இங்க ஜிஒய் இங்க ஆப்ஷன்ல இருக்கு அதாவது இங்க இருக்கா நமக்கு அந்த கோடே கிடையாது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு என்ன இங்க ரிப்பீட் ஆகுது அப்போ இங்க இல்லாத கோடு தான் வரணும் அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட் ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் ரைட் நெக்ஸ்ட் ஒன் in the code language what does the code et stand for so et stand for பாருங்க so et எங்க இருக்குன்னு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ரைட் ஸோ இங்க இந்த ரெண்டுத்துல மட்டும் காமனா இருக்கிற வேர்டை பாருங்க ஸோ ஹோப் இருக்கா ஹோப் இங்க ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட் ஃபார் இங்க இருக்கு த கிடையாது பெஸ்டும் கிடையாது அப்போ நமக்கு ஃபார் இங்க இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு அதே மாதிரி ஹோப்பும் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு வேற எங்கேயும் இல்லை அப்போ நமக்கு என்ன சொல்லலாம் எதிர ஒரு கேஸ் தான் வரும் நமக்கு either hope or for option number 5 is the answer next one what is the code for high in the given code language so code for high so high எங்க இருக்குன்னு பாருங்க இங்க நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹை இருக்கு ரைட் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹை இருக்குன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அந்த கோட் இருக்கும் நமக்கு ஸோ பாருங்க எம்யூ இங்க ரிப்பீட் ஆகுது வாய்ப்பு இல்லை என்ஐ ஸோ என்ஐ இங்க ரிப்பீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் இடி ஆல்ரெடி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் எக்ஸ்யூ ஸோ அப்போ எக்ஸ்யூ மட்டும் தான் இங்க தனியா இருக்கு ஸோ எக்ஸ்யூ வில் பி யுவர் ஆன்சர் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 ஓகே நெக்ஸ்ட் ஒன் what will be the code for the health in the given code language the health பாருங்க so second statementல the இருக்கு fourth statementலயும் the இருக்கு right so second and fourth statementல the இருக்கு நமக்கு so இங்க பார்த்தோம்னா second and fourth statement UA repeat ஆகல LY repeat ஆகுது possible MU இல்ல ET வராது so LY ஓகே so ஒரு ஆப்ஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கோட் வந்து பாத்தீங்கன்னா LY ஆ இருக்கணும் so அப்போ நமக்கு தேர்ட் ஃபிஃப்த் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹெல்த் பார்த்தோம்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு வேற எங்காவது இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ஐ இங்க ரிப்பீட் ஆகுதா இல்ல எஸ்ஹெச் ரிப்பீட் ஆகுது வாய்ப்பு இருக்கு யூஏ வருதா இல்ல இசட் ஓவர் தான் இல்ல அப்போ எஸ்ஹெச்
ly, right? So lysh option number 5, 1 will be our answer, right? Option number 1. Next one, what is the code for the best in the given code language? So best first statement la irukku, second statement la best irukku. So adhe mari inga ni inga repeat agudana illa, sh repeat agudha illa, ua repeat ஆகுது. so possible zo இல்ல, அப்போ ua ன்னு சொல்லலாமா? that is option number, ஓகே. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ua கொடுக்கவே இல்லை, அப்ப நான் என்ன வரும்னா இது வந்து பாத்தீங்கன்னா none of this, none கிடையாது, none of this, right? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். so next இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம்? so coding decoding கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஃபேஸிங் நார்த் தானே, ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், 85 to 87 தட் இஸ் இன்இக்வாலிட்டிஸை நம்ம பண்ணிடலாம், ரைட்? நார்த் ஃபேஸிங் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே இந்த லைனில், ஸோ அது பண்ணால் கூட நம்ம ப்ராப்ளம் இல்லை, நமக்கு ஆன்சர் வரும். அதுவும் இல்லாமல் ஐ திங்க் 8 மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதில், ரைட்? ஸோ ஓகே, பார்க்கலாம் இங்கே. ஸோ டி கிரேட்டர் தேன் கியூ, ஸோ எப்பவுமே இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தோன்னா கன்ஃபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா, அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஸோ டி கிரேட்டர் தான் கியூ, ஸோ டி கிரேட்டர் தான் கியூனா டி எங்க இருக்கு, கியூ எங்க இருக்கு பாருங்க. ஸோ டி அண்ட் கியூ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஆப்போசிட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது நமக்கு. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா எல் லெஸ் தேன் ஆர், எல் லெஸ் தேன் ஆர் பார்த்தோன்னா எல் அண்ட் ஆர் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு, ஸோ நோ இஷ்யூஸ். எல் அண்ட் ஆர்க்கு நடுவுலையும் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள், ஸோ செகண்ட் ஒன் இங்கே ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 will be our answer, right? Next one, g greater than v, so g greater than v, g and v எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. கிளியர்? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் d greater than i, so d greater than i, d and i இங்க இருக்கு. ஸோ இந்த கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா நம்ம ஸோ எக்ஸ், ஸோ எக்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் என்ன சொல்றாங்க, கிரேட்டர் தேன் ஐ. ஸோ டி கிரேட்டர் தேன் ஐ, ஸோ டில இருந்து ஐக்கு பார்த்தோம்னா நமக்கு ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் எல்லாமே சேம் டைரக்ஷனா இருக்கு, கிரேட்டர் தேன் தான் ப்ரையாரிட்டி. ஸோ டி கிரேட்டர் தேன் ஐ, செகண்ட் ஒன் ஃபாலோஸ் ஹியர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, only 2 is true, right? Next one, z less than q-ன்றாங்க. ஸோ z less than q ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ z ல இருந்து q க்கு பார்த்தோம்னா less than or equal to less than, right? ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுங்க. நெக்ஸ்ட் b greater than z, ஸோ b இங்க இருக்கு, ஸோ b என்ன சொல்றாங்க, b less than p, அப்போ p is greater than b, ரைட்? அப்போ b ல இருந்து z பார்த்தோம்னா b ல இருந்து z பார்த்தா ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இங்கே இருக்கு, ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஸோ only one is true, ஆப்ஷன் நம்பர் 1, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸோ என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு இன்இக்வாலிட்டிஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த லைன் அரேஞ்ச்மெண்ட்டும் இன்சைட் அண்ட் அவுட் சைட் 92ல டைரக்ஷன் ஒன்று, சர்டைன் பிளட் ரிலேஷன் ஃப்ளோ, ரைட்? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நார்த் நம்ம பண்ணிடலாமா, லைன் பண்ணிடலாம், ரைட்? ஸோ லைன் 80 to 84, ஸோ என்ன கொடுத்துருவாங்க, 8% 8 friends LMNO W X Y and Z are seated in a straight line facing north but not necessarily in the same order, right? So 8% சொல்றாங்க, so 1 2 3 4 5 6 7 8, so எல்லாருமே நார்த், நோ இஷ்யூஸ், நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும், so that இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன், 1 2 3 4 5 6 7 8, right? So என்ன சொல்றாங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட், O sits fifth to the left of X, so O sits fifth to the left of X, X does not sit at any of the extreme end of the line, so to the left ன்னு சொல்றாங்க, எல்லாமே நார்த் ன்னு சொல்றாங்க, அப்போ x வந்து இந்த பொசிஷன்ல தான் இங்கே இருக்கணும், நான் எக்ஸ்ட்ரீம் எண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ x இங்க வர வாய்ப்பு இருக்கு, 1 2 3 4 5 இங்க ஓவர் ஆயிருக்கு, அப்போ இன்னொரு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், x இங்க எடுத்துட்டா 1 2 3 4 5 இங்க ஓவர் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், m is third to the left, m is third to the right of y, so y எங்க எடுக்கணும் நமக்கு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா y is neither an immediate neighbor of o nor x, அப்போ o பக்கத்துலயும் y வரக்கூடாது, ரைட்? அதே மாதிரி x பக்கத்துலயும் y வரக்கூடாது, அப்போ y ஓட பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது தான் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது தான் இருக்கணும்னா m is third to the right of y னா y இங்க எடுத்துட்டோம்னா third to the right 1 2 3, m இங்க பாசிபிள் இல்ல, அப்போ y இங்க எடுத்துக்கிட்டா m இங்க எடுக்க பாசிபிள் இருக்கு. இந்த கண்டிஷன்ல y இங்க எடுக்க முடியாது, அதே மாதிரி y இங்க எடுக்க முடியாது, y இங்க எடுக்க முடியாது, கரெக்ட்? ஸோ y இங்க எடுத்தோம்னா m இங்க பாசிபிள், ஸோ y இங்க எடுக்க முடியாதனால m இங்க எடுக்க முடியாது. y இங்க எடுத்தா 1 2 3 m இங்க எடுத்துக்கலாம், அதே மாதிரி y இங்க எடுத்தா 1 2 3 ஆல்ரெடி x இருக்காங்க, பாசிபிள் இல்லை, அதே மாதிரி y இங்க எடுக்க முடியாது, அப்ப பாசிபிள் என்னது நமக்கு, y இங்க எடுத்தாதான் 1 2 3 m இங்க எடுக்க முடியும், ரைட்? அதோட y இங்க எடுத்தா நமக்கு third to the right இருக்காது. நெக்ஸ்ட் ஒன்,
Z is second to the left of W. Z is second to the left of W னா இங்க நமக்கு பாசிபிள் இங்க W எடுத்தா செகண்ட் டு லெஃப்ட் இருக்காது, இங்க W எடுத்தா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள், இங்க W எடுத்தா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் இல்ல, இங்க W எடுத்தா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் வருது. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருவாங்க பார்க்கலாம். neither W nor N is an immediate neighbor of O. W and N வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட் நைபர் ஆஃப் O கிடையாது. அப்போ W இங்க எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ இங்கேயும் எடுக்க முடியாது. அப்போ W இங்க எடுத்துட்டா W யோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா Z. ஸோ பாசிபிள். நெக்ஸ்ட் இப்போ இங்க எப்படியே பாத்தீங்கன்னா n எடுக்கணும். இப்போ ஸோ n எடுக்கணும்னா ஒன்னு இங்க எடுக்கணும் இல்ல இங்க எடுக்கணும், ரெண்டுமே இமிடியேட் நைபர் ஆஃப் O தானே. அப்போ இது பாசிபிலிட்டி வராது, ரைட். அப்போ அந்த பாசிபிள் நமக்கு தப்பாது. ஸோ அப்போ இந்த இதுல பார்க்கலாம். அப்போ இங்க நம்ம W எடுக்க முடியாதா, ரைட். அப்போ நெக்ஸ்ட் W எங்க எடுக்கலாம், இங்க எடுத்தோம்னா செகண்ட் லெஃப்ட் ஆல்ரெடி O இருக்காங்க. இப்போ இங்க W எடுத்தா செகண்ட் லெஃப்ட் யார் எடுக்கலாம், நம்ம Z எடுக்கலாம். இங்க W எடுத்தா செகண்ட் லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. அப்போ W இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் லெஃப்ட் இங்க நம்ம Z எடுக்கலாமா. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பொசிஷன் வேக்கண்டா இருக்கு, இங்க n எடுக்க முடியாது நம்மளால, ஏன்னா n வந்து இமிடியேட் நம்பர் ஆஃப் O கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ n இங்க எடுக்க முடியாதுன்னா n இங்க தான் எடுக்க முடியும், கரெக்டா. அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு பர்சனா, ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் யாரை மிஸ் பண்ணிருக்கோம் இங்க நம்ம, ரைட். ஸோ L வந்து இங்க வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா. ஸோ கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். Who amongst the following represents the person seated at extreme right end of the row? ஸோ ரைட் எண்ட் ஆஃப் கேட்குறாங்க. ஸோ ரைட் எண்ட் என்னது இதுதான். ஸோ அப்போ என்ன ஆன்சருங்க, N, ஆப்ஷன் நம்பர் 4. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Based on the given arrangement, which of the following is true with respect to L? Both W and M are immediate neighbors of L. கிடையாது. Next, only 2 persons sit between L and O. கிடையாது, அவங்க immediate neighbors. None of the given option is true. Next one, only 2 persons sit to the right of L. கிடையாது. Next, Y sits second to the right of L. So Y sits second to the right of L. That is option number 5 will be your answer. Right. Next question. Who amongst the following sit exactly between M and Y? So M and Y exact between யார் இருக்கா, W and X. That is option number 1. Next one. How many persons are seated between W and N? So W and N க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு 2 பேர் இருக்காங்க. That is option number 3 will be your answer. So W and N க்கு நடுவுல. Next one. What is the position of W with respect to O? W with respect to O na 1 2 3 4, fourth to the right. So fourth to the right, option number 4 will be your answer. Next one. Okay, so inequalities already complete பண்ணிட்டோம், ரைட். ஸோ நமக்கு இந்த லைன் அரேஞ்ச்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோர் சால்வ் பண்ணலாம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ் எது வேணும் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம 92க்கு போயிடலாமா டைரக்டா. ஸோ ரைட், 92லேருந்து வரிசையாக கொஸ்டின்ஸ். 92 டைரக்ஷன். Point A is 35 meters to the west of B. So point A is 35 meters to the west of B. So B இங்க எடுத்துட்டா இங்க இருந்து 35 meters. யார் இருக்காங்க, இங்க A இருக்காங்க. Next, point C is 20 meters north of A. Point C is 20 meters north of A. So 35 கொஞ்சம் கம்மியா எடுத்துங்க. So 25 meters. So யாரு, C. Next one. Point D is 15 meters east of C. So point D is 15 meters. So 15 meters na 20 விட இன்னும் கம்மியா எடுத்துங்க, இங்க D இருக்கும். Next one. Point D is exactly midway between E and F in such a manner that E, D and F form a vertical straight line of 40 meters. Okay, என்ன சொல்லுங்க, vertical straight line. Vertical straight line இப்படி இருக்கணும். But E and F எங்க இருக்கணும் நம்ம தெரியல. Next one பார்த்தோம்னா point F is south of D. Point D. So point F is south of D னா அப்ப இங்க. அப்ப இது ஒரு 20 மீட்டர்ஸா, அப்ப இங்க யார் இருக்காங்க, F இருக்காங்க. அப்போ மேல வந்து நமக்கு கண்டிப்பா E தான் இருக்கணும். இது ஒரு 20 meters, E இங்க இருப்பாங்க. Next one என்ன சொல்றாங்க, point G is 20 meters east of E. So point G is 20 meters east of E. So east of E na இங்க இருந்து 20 meters point G. Next one, how far and which direction is point G from point B? So இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இது டோட்டலா 35 meters, இது 15, இது 20. அப்போ எக்ஸாக்ட்டா G வந்து பாத்தீங்கன்னா B க்கு மேல தான் இருக்கணும். ஓகே, G யோட டைரக்ஷனும் டிஸ்டன்ஸ் தான் இங்க கேக்குறாங்க B ல இருந்து. அப்போ G யோட டைரக்ஷன் நமக்கு நார்த். சோ நார்த் வர மாதிரி ஆப்ஷன் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரைட். அப்போ நமக்கு கால்குலேட் பண்ணனும்னா டைரக்டா ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 20 meters, இது ஒரு 20 meters. அப்போ டோட்டலா பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வருது, 40 meters. So 40 meters north, option number 1 will be your answer. Right? Next question. So blood relation base பண்ணி கொடுத்துறாங்க, சால்வ் பண்ணலாம். M is sister of T. So M is sister of D. D is mother of
J and K. So D is mother of J and K. Next one, J is daughter of F. J is daughter of F. So daughter of F na already D வந்து mother J க்கு அப்போ daughter na அப்போ J is daughter of F na F and D வந்து பாத்தீங்கன்னா married couple, F வந்து பாத்தீங்கன்னா male ஆயிடும் ஏன்னா D வந்து already female ன்றதுனால. Next L is son-in-law of D. So L is son-in-law of D. So L is son-in-law of D na இங்க ஒரு possible இருக்கு நமக்கு. Right. Next one, F has only one daughter and only one son. F has only one daughter and only one son. அப்போ K வந்து son ஆயிடும். அப்போ K son ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பா இங்க தான் நமக்கு வரணும் F. Next one, Y is daughter of M. So Y is daughter of M. Okay. Next one, K is married to S. So K is married to S. Right. So இது அவங்க கொடுத்தபடி final family tree அவங்க கொடுத்த டேட்டாக்கு. So question பார்க்கலாம். How is L related to J? So how is L related to J na? L another husband, that is option number 1 will be our answer. Next one, how is Y related to D? So how is Y related to D na? So Y related to D. Y வந்து female. So அப்ப D ஓட sibling வந்து M. Sibling ஓட daughter தான் Y. So sibling ஓட daughter நமக்கு என்ன சொல்லலாம்? niece ன்னு சொல்லலாமா? That is option number 5 will be your answer. Next one, how is S related to D? S related to D na என்ன ஆகும் நமக்கு? D ஓட son வந்து K, son ஓட wife தான் S. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? daughter in law, option number 1. Next one. Next one, certain number. So நம்ம என்ன சால்வ் பண்ணிட்டோம் இப்போ? Dash completed, blood relation completed. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா next வந்து பாத்தீங்கன்னா certain number கிடையாது, floor, right? So floor இருக்கு, so இதை பண்ணிடலாம். So floor பண்ணிட்டு நம்ம certain number அப்படி இல்லைன்னா என்னது circle based input, sorry, inside and outside ரெண்டுமே ஓகே கலந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ளோர் பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ABCD, E, F and G live on 7 different floors of a building, but not necessarily in the same order. The lowest floor of the building is number 1 and the above that is number 2 and so on till the topmost floor is number 7. Okay, each one of them also likes different colors, namely red, green, pink, yellow, brown, purple and white, but not necessarily in the same order. Right? So எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 7 members and 7 floors and 7 different colors அவங்க லைக் பண்றாங்க. each member each color. Okay, ஒருத்தரும் ஒரு கலர் லைக் பண்றாங்க. So 7 floors எடுத்துட்டா, so 7 6 5 4 3 2 1. So 7 floors. Okay, so நீங்க டேபிள் டிரா பண்ணி தான் பண்றீங்கன்னா, so டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாட்டி நீங்க அட்லீஸ்ட் 2 பாசிபிலிட்டிஸ் வர மாதிரி டிரா பண்ணிக்கங்க. Right? So person, color, person, color. Right? So இப்போ படிக்கலாம் ஒரு டேட்டாவா. E lives on the floor number 5. So E lives on the floor number 5. That is a direct statement. Right? Next, only 2 people sit between E and one who likes green. So only 2 people between E and green na நமக்கு மேல பாசிபிள் கிடையாது. So 1 2 இங்க green வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி பார்க்கலாம். இங்கே நம்ம பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், A lives on the odd number floor above the one who likes green color. Right? So one who likes green color. So A possible, A possible. So ரெண்டு பாசிபிலிட்டி வருது நமக்கு. A does not live on the topmost floor. அப்போ பாசிபிள் ஆனது A இங்கே தான் பாசிபிள். ஸோ இது வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டி வரல, ஒரே பாசிபிலிட்டி தான் வருது. பார்க்கலாம். Only one person sits between A and one who likes white. So A and white only one person, அப்போ பாசிபிள் இங்கே white எடுக்கலாம், இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் இங்கே A, இங்கே கிரீன் எடுத்துக்கிட்டா இங்கே white எடுக்கலாம், இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், G lives immediately above one who likes white. So G lives immediately above one who likes white na G இங்கே பாசிபிள். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி. The one who likes pink lives on the even number floor below E. Even number floor below E na even number floor இங்கே பாசிபிள் இங்கே. ஸோ பட் என்ன சொல்றாங்க, பிங்க் ஆல்ரெடி இங்கே கிரீன் இருக்கு, ஸோ இங்கே பிங்க் எடுத்துக்கலாம் நம்ம பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா இங்கே மட்டும் தான் பாசிபிள் மறுபடியும். நெக்ஸ்ட் ஒன், only one person lives between one who likes pink and red. So pink and red only one person. இந்த கண்டிஷன்ல இங்க ஆல்ரெடி கிரீன் இருக்காங்க, அப்போ இங்க ரெட் வரும். இந்த கண்டிஷன்ல இங்க பாசிபிள் இல்ல, அப்போ இங்க ரெட் வரும். நெக்ஸ்ட் ஒன், B does not like pink. So B does not like pink னா இங்க B எடுக்க முடியாது நம்மளால. ஓகே, ரெண்டு இடத்துலயுமே இங்க B எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், C lives immediately above F. C lives immediately above F னா
possible C leaves immediately above F. In the condition la C leaves immediately above F. Right? இப்போ B does not like pink na அப்போ இந்த conditionல B இங்க வந்துரும். B does not like pink na இந்த conditionல B இங்க வந்துரும். Right? Next one பார்க்கலாம். The one who likes purple lives immediately below F. So one who likes purple immediately below F na அப்போ இந்த possibility தப்பு. அப்போ இங்க purple வந்துரும். ஏன்னா இங்க immediately below நம்மளால place பண்ண முடியாது. Next one, C does not like yellow. So C does not like yellow na அப்போ yellow இங்க வந்துரும். அப்போ நம்ம இப்போ ஒரு பர்சனையும் ஒரு கலரையும் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ யார் அந்த பர்சன் மிஸ் பண்ணோம் நம்ம அதே மாதிரி எந்த கலரை மிஸ் பண்ணிருக்கோம் பார்க்கலாம். ஸோ ஏபிசி டி இங்க வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் கலர் எந்த கலர் மிஸ் பண்ணிருக்கோம் நம்ம ப்ரௌன். ஸோ ப்ரௌன்ன்றது இங்க வந்துடும். கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. ரைட்? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் ஒன் பை ஒன். Who amongst the following lives on floor number 6? So floor number 6 யார் இருக்கா நமக்கு? F red, right? So the one who likes red, option number 1 will be our answer. Right? Floor number 6. Next one. Which of the following combination is true with respect to the given arrangement? So பாருங்க C brown, so that is correct one. So என்ன கேக்குறாங்க? True தான் கேக்குறாங்க. So அப்ப B purple கிடையாது. Next E white அதுவும் கிடையாது. Next F green அதுவும் கிடையாது. G pink அதுவும் கிடையாது. Right? Option number 1 C brown. Next one. Which of the following statement is true with respect to the given arrangement? E likes white. True தான் கேக்குறாங்க. So கிடையாது. Next, none of the given option is true. Next one, G lives immediately above E. No. Next one, the one who likes pink lives immediately above A. Okay, pink immediately above A. That is option number 4 will be our answer. Right? So next one. Which of the following colors does D like? So D like what? Pink color. That is option number 3 will be our answer. Next one. If all the people are made to sit in alphabetical order from top to bottom, the positions of how many people will remain unchanged? Right? So இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கா? So இங்க A இருக்கணும். இங்க நமக்கு டாப் டு பாட்டம் தானே கேக்குறாங்க. ரைட்? கொஸ்டின் ஒரு பார்த்தலாம். So டாப் டு பாட்டம். ஓகே, டாப் டு பாட்டம் தான் கேக்குறாங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா எத்தனை பேர் அன்சேஞ்ச்னு கேக்குறாங்க. ஸோ இங்க ஏ வரணும், வராது. இங்க பி இல்ல, சி டி. ஸோ இங்க அன்சேஞ்ச்டு. நெக்ஸ்ட் இங்க டி வந்துச்சுன்னா இங்க இ இல்ல. நெக்ஸ்ட் இங்க எஃப், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜி. ஸோ எத்தனை பேர் அன்சேஞ்ச்டு? ஒன்லி ஒன். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி யுவர் ஆன்சர். ரைட்? ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ எங்க இது இருக்கும் அதான். ஸோ ஃப்ளோரும் கம்ப்ளீட்டட். ரைட்? அப்போ ரிமைனிங் நமக்கு சர்டைன் நம்பர் அண்ட் inside and outside இருக்கு. so நம்ம inside and outside பார்த்தோம்னா 70th question. right? 70 செக் பண்ணலாம். ஓகே, ஸோ 70th வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு more than one possibilities வர வாய்ப்பு இருக்கும். ஸோ 1 or 2 இல்ல 3 possibilities கூட இதுக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுல ஏதோ சம் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மிஸ் ஆயிருக்கு. ஸோ தட் நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணாம நான் ஸ்கிப் பண்றேன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஸோ 70th வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறைய வரும் இதுக்கு. நெக்ஸ்ட் 88. ஓகே, பட் எக்ஸாம்ல அந்த மாதிரி வராது நமக்கு. இன்கேஸ் அந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி தான் வரும். 2 பாசிபிலிட்டி மேல வராது. அப்படி 2 பாசிபிலிட்டி வந்தாலும் நமக்கு எய்தர் ஆர் பேஸ்ட் ஆனா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 88th கொஸ்டின் சர்டைன் நம்பர் பார்த்துடலாம். ஓகே, ஸோ சர்டைன் நம்பர். A certain number of persons are sitting around the circular table. All are facing the center and the distance between the adjacent persons is the same. Some of them information is given. Right? ஸோ சர்டைன் நம்பர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிளை தான் இனிஷியலா டிரா பண்ணிக்க முடியும். எத்தனை பேருன்றதை எடுத்துக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் only 2 people sitting between. ஓகே, எல்லாருமே சென்டர்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். only 2 people sitting between J and U. ஸோ only 2 people between J and U. ஸோ பாசிபிள். J இங்க எடுத்துக்கிட்டா. ரைட்? ஸோ J இங்க எடுத்துக்கிட்டா 1 2 இங்க U எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா லெஃப்ட்ல எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், else is second to the left of U. So else is second to the left of U. Next one, L and R are immediate neighbors. L and R are immediate neighbors. Next, Y is fifth to the left of R. So Y is fifth to the left of R na 1 2 3 4 5. Next one,
the number of persons sitting between J and Y is same as U and A. J and Y 1 2. So ரெண்டு பேர் இருக்காங்க நடுவுல. அதே மாதிரி U க்கும் A க்கும் ரெண்டு பேர் இந்த பக்கம் பாசிபிள் இல்ல. So 1 2 இங்க A possible. Next one, O is immediate left of Y. So O is immediate left of Y. Next one, less than 4 people sitting between J and O. So less than 4 people sitting between J and O, so possible. Okay, satisfied. Next one, to the right of O. So to the right of O, so correct. Next one, G sits third to the right of A. So G sits third to the right of A. 1 2 3. Next one, I is fourth to the right of G. So I is fourth to the right of G. Fourth to right. 1 2 3 4. I inga vandrum. Next one, and is immediate neighbor of Y. So and is immediate neighbor of Y na I is immediate neighbor of Y ன்னு வருது. So அப்ப இங்க ஏதோ some mistake நடந்திருக்கு, right? So I is fourth to the right of G. Okay, so நமக்கு possible இல்ல. So previous என்ன பார்த்தோம் நம்ம G sits third to the right of A. So third to the right of A. So அப்ப இது நமக்கு எங்கேயோ mistake நடக்குது. So that நமக்கு இன்னொரு possibility எடுத்துக்கிட்டோம்னா okay என்ன சொல்றாங்க I வந்து fourth to the right of G ன்னு சொல்றாங்க. So fourth to okay நமக்கு அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட எடுத்துக்கலாம் இல்லையா? right. So இருங்க ஒரு வாட்டி இது கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம. So in case fourth to right னா so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா immediate right of immediate neighbor of I ன்றாங்க. So immediate neighbor of Y ன்றாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா I இங்க கூட எடுத்துக்கலாம்ல, ரைட்? So இங்க எடுத்துட்டா கூட நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு third position இருக்காங்க. அப்ப இங்க ஒருத்தர் வருவாங்க நமக்கு. அப்ப இங்க பார்த்தோம்னா fourth to right 1 2 3 4. So fourth to right possible. Next one, only 4 persons are sitting between U and M. So only 4 persons are sitting between U and M ன்னு சொல்றாங்க. So possible இங்க பாருங்க 1 2 3 4 M இங்க possible நமக்கு 1 2 3 4 இங்க possible கிடையாது. அப்ப M இங்க தான் possible நமக்கு, ரைட்? Next one, who is not an immediate neighbor of Y. So அதாவது M is not an immediate neighbor of Y ன்னு சொல்றாங்க, ரைட்? So இப்போ நமக்கு சால்வ் பண்ணிட்டோம், கரெக்ட்? So அப்ப இதுதான் நமக்கு கரெக்டான பாசிபிலிட்டி. அவங்க சொன்னபடி அவங்க கொடுத்த கண்டிஷன் படி எல்லாமே இங்க சாட்டிஸ்ஃபை ஆதான் செய்யுது. So क्वेश्चन பார்க்கலாம். How many persons sitting at circular table? So how many persons பார்த்தோம்னா நமக்கு இங்க O ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. So 15 members. Option number 4 will be your answer, right? Next one. Next, what is the position of Y from M? So Y from M ன்னு கேட்டிருக்காங்க. So பார்த்தோம்னா இங்க இருந்து பார்த்தோம்னா நமக்கு 1 2 3 4. Fourth Y from M. Okay, correct தான். So 1 2 3 4 1 2 3 4. So fourth to the right. So fourth to the right option இருக்கா நமக்கு. Fourth to the right, option number 2 will be your answer. Okay, in case அந்த option இல்லனா நம்ம இந்த பக்கம் towards left side கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும், right? Next one, which among the following is odd one? So பார்க்கலாம். UR immediate neighbors, GM immediate neighbors, LJ immediate neighbors, YO immediate neighbors. அப்போ MO அவங்க immediate neighbor கிடையாது. Option number 5 will be your answer, right? Next one, who is 7th to the right of L? So 7th to the right of L. 1 2 3 4 5 6 7. That is M. Option number 3 will be your answer. Next one, right? So இதையும் சால்வ் பண்ணியாச்சு நம்ம. So certain number. So almost எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். So நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மட்டும் சால்வ் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல 2 or more possibilities வர வாய்ப்பு இருக்கும். So ஒரு வாட்டி நீங்க அதை சால்வ் பண்ணி பாருங்க, கிளியரா? ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்த பேப்பர் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலாகிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்ல இருந்து ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு எத்தனை டைப் ஆஃப் ஆக்சுவலி சிலாகிசம்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன இருக்கும், ஸோ ஒரு டெஃபினட் பாசிட்டிவ் கன்க்ளூஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாசிபிலிட்டி டயக்ராமை வரைகிறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கொண்டு போகலான்னு இருக்கும். ஸோ உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். சரி, இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிசம் சீரியஸ் மாதிரி உங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிங்க, உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கான வீடியோஸும் கொண்டு போகலாம். சரி, நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அதுக்கான உங்களுக்கு கிளாஸை ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கும், ரைட்? ஸோ கமெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ.